ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்பவே முடியலங்க. நம்ம மாடி தோட்டத்துல இவ்வளவு பெரிய அறுவடை கிடைக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கல பாருங்களேன். 1 1/2 அடிக்கு நீளமான நம்மளுக்கு காய் வளர்ந்துருக்கு. அதோட மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பளபளன்னு இருக்கிற பீர்க்கங்காய், சிவப்பு பழுத்த தக்காளி, செடியிலேயே காஞ்ச மிளகா, இவ்வளவு காய்கறிகள் நம்ம வீட்டிலேயே மாடி தோட்டத்துல வளர்ந்துருக்கு. இதையெல்லாம் எப்படி வளர்ந்தது? என்ன மண் கலவை நான் பயன்படுத்தினேன்? என்ன உரம் போட்டேன்? எப்படி இவ்வளவு நல்ல அறுவடை கிடைச்சது? அப்படின்றத இந்த வீடியோல எல்லாவற்றையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த அவங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். நம்ம தை மாசத்துல போட்ட விதைகள் எல்லாம் நல்லா வளர்ந்து இப்போ அமோகமான அறுவடைய கொடுத்துருக்கு. அத நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு விதைய மண்ணில போட்ட நாள்ல இருந்து அத தினமும் பார்த்து வளர்க்கும்போது கிடைக்கும் சந்தோஷம் சொல்ல முடியாத ஒன்று நண்பர்களே. அந்த விதை மெதுவா முளை மெதுவா செடியா மாறும்போதும், பிறகு அந்த செடியில் பூக்கள் வரும்போதும், பிறகு அந்த பூக்கள் காய்களாக மாறும்போதும், இப்படி ஒரு விதை முழுமையான செடியா வளர்ந்து காய்கள கொடுக்கும் அந்த பயணம் ரொம்ப அழகானது. அதனால தான் நான் தோட்ட வேலை செய்வது மனசுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷத்த தருது. நீங்களும் இந்த மாதிரி மாடி தோட்டத்த அமைங்க. உங்க மனசும் ரொம்ப ஹேப்பியாவும், ஹெல்தியாவும் இருக்கும். நம்ம தினமும் செடிகள பார்த்து தண்ணீர் ஊற்றும்போது மன அழுத்தம் குறையும். இன்று அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நாள் தாங்க. இன்று நம்ம மாடி தோட்டத்துல நல்லா வளர்ந்த காய்கறிகள் அறுவடை செய்ய போறோம். அப்போ முதல்ல மாடி தோட்டத்துல வளர்ந்திருக்கும் இந்த அழகான பீர்க்கங்காய பாருங்க. பார்க்கும்போதே சும்மா பளபளன்னு இருக்கு. இந்த பீர்க்கங்காய் செடி நல்லா வளர்ந்து நிறைய காய்கள கொடுத்துருக்கு. பீர்க்கங்காய் செடிய நாம தை மாதத்துல விதை போட்டோம். அப்போ அது என்ன ஒரு சின்ன விதை தான். ஆனா இப்ப பாருங்களேன், அந்த விதை எவ்வளவு பெரிய செடியா வளர்ந்து அழகான காய்கள நமக்கு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நம்ம கைகளால வளர்த்த காய்கறிகள அறுவடை பண்ணும்போது கிடைக்கும் சந்தோஷம் சொல்ல முடியாத ஒன்று நண்பர்களே. இந்த பீர்க்கங்காய இப்போ அறுவடை பண்ணி வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடலாம். அதுவும் நம்ம தோட்டத்துல வளர்ந்த காய்கறி என்பதால ருசியும் இன்னும் அதிகமா இருக்கும் நமக்கு. அடுத்தது பாருங்க நண்பர்களே, இது நம்ம காராமணி செடி. எவ்வளவு நீளமா இருக்குன்னு பாருங்களேன். நான் கையில அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்களேன், 1 1/2 அடிக்கு மேல நீளமா இருக்கு. என் கையில நான் உங்களுக்கு அளந்து காட்டியிருக்கேன் பாருங்களேன். பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம இந்த பந்தல் வந்து அமைச்சதும் நீங்க பார்த்தீங்க. அதுவும் தனி வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். யுபிவிசி பைப்பை பயன்படுத்தி பந்தல அமைக்கிறது எப்படின்றத. அந்த பந்தல்ல தான் நம்ம இப்போ அந்த கொடி காய்கறிகள படர்த்து விட்டுருக்கோம். அப்பப்போ நம்ம கரெக்டாக உரங்களும் ஃபெர்டிலைசரும் கொடுக்கறதுனால நம்மளுக்கு காய்கள் நல்லா திரட்சியாக காய்ச்சிருக்கு பாருங்களேன். எவ்வளோ நீளம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 1 1/2 அடிக்கு மேலே நீளமாக அவ்வளோ லென்த்தாக இருக்குது காராமணி. இந்த காய வச்சு பொரியல் செய்கிறது அது தனி வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் போடுறேன் நான். உங்களுக்கு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை கட் பண்ணுறதுக்கு நான் அப்படி இப்படியும் வந்து உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணுறதுக்காக அந்த பக்கம் வந்து நான் செட் பண்ணி உங்களுக்கு இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி வீட்டிலையே மாடி தோட்டத்தில் காய்கறிகளை வளர்த்து அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிடும்போது கிடைக்கும் சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோட்டத்தை நாமே தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மனசு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதுவும் இப்படி அறுவடை பண்ணோம் அந்த நேரம் இருக்கே, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இந்த அறுவடை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பல நண்பர்கள் என்னிடம் கேட்குறாங்க, மாடி தோட்டம் செய்ய என்னென்ன மண் கலவை பயன்படுத்தணும்னு. அதனால் இப்போ நான் என்ன மண் கலவை எப்படி பயன்படுத்தணுன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் பொதுவாக பயன்படுத்தும் மண் கலவை என்னென்னா, 40% தோட்டத்து மண் எடுத்துக்குவேன். 30% வந்து மாட்டு தொழு உரம், நல்லா மக்கிய மாட்டு தொழு உரம் இல்லைனா ஆட்டு தொழு உரம், ரெண்டில் ஏதாவது ஒன்று 30% எடுத்துக்கோங்க. 20% கொக்கோபிட் எடுத்துக்கோங்க. 10% வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த 4 ஐட்டத்தையும் நல்லா தோட்டத்து மண், தொழு உரம், கொக்கோபிட், வெர்மி கம்போஸ்ட் இந்த 4ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது கற்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கற்கள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா செடிகள் நல்லா வேர் பிடிச்சு வளருங்க. அதுக்கப்புறம் இந்த சாஃப்டான மண் கலவையை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து அந்த பாட்டில் காஞ்ச இலைகள், சருகுகள் எந்த இலைகள்னாலும் ஓகே தான். அந்த மாதிரி காய்ந்த இலைகளை ஒரு லேயர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மண் கலவையை அந்த நம்ம என்ன பாட்டில் நம்ம வைக்க போகிறோமோ அந்த பாட்டில் வைக்கணும். நான் வந்து எல்லாமே பெயிண்ட் பக்கெட், வாட்டர் கேன் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்படி பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்ந்துருக்கிற தக்காளியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
சிவப்பா பலபலன்னு இருக்கு. இந்த தக்காளி செடியும் நல்லா வளர்ந்து நிறைய பழங்கள நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நான் இன்னைக்கு நல்லா பழுத்த பழங்கள தேவையானத மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்லயே வளர்த்த தக்காளியால சாம்பார், ரசம், சட்னி இதெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது, ருசி ரொம்ப டேஸ்ட்டா செம்மையா இருக்குங்க. ருசியோ ருசின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மாடி தோட்டத்தில என்ன அறுவடை பண்ண போறோம்னா, மிளகாய்கள தான் நம்ம இந்த செடியிலேயே காய விட்டு வச்சிருந்தோம். இது இது காஞ்ச மிளகாய்க்காக காஞ்ச மிளகா நம்ம இந்த மசாலாக்கு யூஸ் பண்றதுக்காக, நான் செடியிலேயே நல்லா பழுக்க விட்டு பாதி அளவு நல்லா காய விட்டுருக்கேன். அப்பதான் நம்ம மசாலாக்கு பயன்படுத்தும்போது, நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். பாருங்களேன், எவ்வளவு சிவப்பா பளபளன்னு கண்ண கவர்ற மாதிரி இருக்குது. இப்படி வீட்டிலேயே மாடி தோட்டத்தில காய்கறிகள வளர்த்து அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. நம்ம தோட்டத்த நாமே தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மனசுக்கு ஒரு ஹாப்பியான ஃபீல கொடுக்கும். அதுவும் அறுவடை பண்ணும்போது இன்னும் அதிகமான ஹாப்பிய கொடுக்கும். இப்போ நான் எல்லா பழுத்த மிளகாய்கள எல்லாம் நான் பழுத்து பாதி அளவு காஞ்சிருச்சு. அந்த மிளகாய்கள எல்லாம் நான் அறுவடை பண்ணியிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அறுவடை பண்ண இந்த காய்கறிகள பார்க்கும்போதே எவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கு பாருங்களேன். இப்போ மாடி தோட்டம் செய்றதுக்கு பெரிய செலவு நமக்கு தேவையே படாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலேயே இருக்கும் பழைய பொருட்களையே பயன்படுத்தலாம். உதாரணமா பழைய பெயிண்ட் பக்கெட், பழைய வாட்டர் கேன், பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்களும் மாடி தோட்டம் அமைக்கலாம். இப்போ செடிகளுக்கு என்ன உரம் கொடுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் பொதுவா பயன்படுத்துறது தேமோ கரைசல். தேமோ கரைசல் வந்து எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கற்றாழை கரைசல் வந்து அதுவும் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ அதை நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் தனியா. பனம்பழ கரைசல் அதுவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். காய்கறி கழிவுகளை கொண்டு கம்போஸ்ட் நம்மளே செய்யலாங்க. அதுவும் தனி வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இந்த உரங்களை 10 நாளுக்கு ஒரு முறை செடிகளுக்கு கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது செடிகள் நல்லா வளர்ந்து நிறைய பூக்களை நமக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூக்கள் பூக்கும் சமயத்தில் தேமோ கரைசல் கொடுத்தால் காய்கள் வந்து நல்லா பிடிக்கும். காய்கறி செடிகளுக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட செடிகள் தான் ஆரோக்கியமாக வளர்ந்து நிறைய காய்களை நமக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் காலத்தில் 2 முறை நீங்கள் தண்ணீர் ஊற்றணும். மாலை ஒரு முறையும் காலை ஒரு முறையும் ஊற்றணும். காலையில் வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, மாலை சூரியன் உதிச்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் ஊற்றணும். மேலும் மூடாக்கு கண்டிப்பாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். செடியின் மேலே இருக்கும் மண் காஞ்சு போகாமல் இருக்க மூடாக்கு கண்டிப்பாக போடணும். அப்போ தான் மண்ணில் வந்து ஈரப்பதத்தை நல்லா தக்க வச்சுக்கும் இந்த மூடாக்கு. மேலும் மக்கி உரமாகவும் மாறும். இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம அறுவடை செய்த தக்காளி, பீர்க்கங்காய், காராமணி, தக்காளி, மிளகாய், அப்பதான் மேஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப ருசியான சமையல் செய்ய போகிறோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி gardening.